என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? எப்ப பாரு சோறாக்கி போடுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இப்படியே என்ன வேலை வச்சு வீட்டுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கா பாக்கலையா? ஏன்னா அப்படிலாம் அடைக்கலாம் வைக்க முடியாது. உன்னை யார் அடைச்சி வச்சது? வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ வெளியே போய் வேலை செய்ய. ரெகுலரா வீட்டுக்கு பண்ற செலவு இருக்கு பத்தியா? வீட்டோட இஎம்ஐ, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, நெட் கனெக்ஷனுக்கான பில்லு, அது போக உன் சிம்முக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கின்னு என் சிம்முக்கும் ரீசார்ஜ் பண்ணு டேட்டா பேக்கோட. ட்ரெஸ் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்க பத்தியா? அதை அப்படியே ஆப்போசிட்டா மாத்து. என் ட்ரெஸ் ஃபுல்லா அங்க இருக்கணும், உன் ட்ரெஸ் ஒரே ஒரு செல்ஃப்ல தான் இருக்கணும். ஃபங்க்ஷன் இருக்குதோ இல்லையோ, வருஷத்துல 12 மாசத்துக்கும் எனக்கு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தே ஆகணும். அதோட என் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கல்யாணம் வந்ததுன்னு வையன், நீயும் என் கூட வரணும். போற வர செலவு, அது போக மொய் வைக்கிறதுக்கு நீ தான் காசு கொடுக்கணும். அதோட எங்க வீட்டு சைடு சொந்தக்காரங்க யாராவது வராங்கன்னு வை, அவங்களுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு போட்டு ஊருக்கு போகும்போது புது செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்பணும். வாரத்துல ஒரு நாள் தான் சண்டே லீவு, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும், அதனால என்னை வெளியே கூப்பிட்டு சுற்றணும் நாள் ஃபுல்லா. அதோட அன்னைக்கு ரிட்டன் நைட்டு வரும்போது ஹோட்டலில் தான் சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி எனக்கு இடுப்பு வலி, தலைவலி அப்படி இப்படின்னு நான் படுத்துக்குவேன். அதுக்கும் நீ